சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் கதை 2026 சட்டமன்ற தேர்தலோடு முதிர்ந்துவிடும் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் தற்போது சமூக வலைதளங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி மற்றும் கதை இந்த 2026ஓடு முடிந்துவிடும் என்கின்ற தகவல் வேகமாக பரவி வருகிறது. இதற்கு காரணம் இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விட்டது, இளைஞர்களை கைவிட்டது, மக்களை நடுத்தெருவில் விட்டது, காவல்துறையை கைக்குள் வைத்து கொள்ள தவறியது போன்ற விஷயங்கள் தான் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இதுவரை 44 தொகுதிகளை முன்னேற்றி உள்ளதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை எந்த தொகுதிகளும் முன்னேறவில்லை. மக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளும் அவர் செய்யவில்லை. அதாவது 525 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியில் கிட்டத்தட்ட 10% கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து இப்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் இவர்கள் வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மக்களின் மனநிலை மாறிவிட்டது. தொடர்ந்து திமுகவின் ஆட்சியில் வெறுப்பு தான் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்திற்காக விரும்புகிறார்கள். தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பித்த புதிய கட்சியால் தற்போது திமுகவின் தலைமைக்கு மிக பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மக்களோ மாற்றத்தை விரும்புவதால் தவேகவிற்கு தான் தங்களது ஓட்டு, விஜய் தான் அடுத்த முதல்வர் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் தற்போது எப்படியாவது இம்முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தொடர்ந்து தங்களால் முடிந்த வேலைகளை தங்களது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்து கொண்டே வருகிறார். ஆனால் காங்கிரஸோ ஸ்டாலினை விட்டு வெளியேறி தற்போது தவேக பக்கம் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏனென்றால் மக்கள் திமுகவின் வெறுப்பு அரசியலாக தான் பார்க்கிறார்கள். மேலும் தவேகவிற்கு தான் தங்கள் ஓட்டுகளை செலுத்த வேண்டும் என்கின்ற மனநிலையில் உள்ளதால் காங்கிரசும் தவேகவுடன் இணைந்தால் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கும் கிடைக்கும் என்கின்ற சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலோடு ஸ்டாலின் அவர்களின் கதையும் முடியும். மேலும் திமுகவின் கதையும் முடிந்துவிடும். இனி திமுக 15 ஆண்டுகளுக்கு எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. மேலும் இம்முறை அதிமுகவே வெற்றி பெறும். அதிமுகவை பாஜக கைக்குள் வைத்து கொண்டு விஜயையும் கூட்டணிக்குள் இழுக்க பார்க்கிறது. இதனால் திமுக என்கின்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் என்கின்ற தகவலும் தற்போது வேகமாக இணையத்தில் பரவி கொண்டிருக்கிறது.